ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். எதை பற்றிக் கொள்ள கடவோம்? எதை பற்றிக் கொள்ள கடவோம்? கிருபையை. என்ன ஆராதனை செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிறு, இந்த வாரத்தின் முதல் நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் தேவனுடைய அதிகாரத்து நிமித்தம் நான் கேட்கிறேன். பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனையா இருக்கிறது. பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்கிறோமா? ஏனோ தானோ என்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆராதனை எப்படி இருக்க வேண்டுமானால் மனுஷனுக்கு பிரியமாய் அல்ல, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். அதான் ஆசீர்வாதம். நீங்க மனுஷனுக்கு பிரியமான ஆராதனை உங்களை ஆசீர்வாதமான வழியிலே நடத்தாது. தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் தேவனை ஆராதிக்கிறோமா? தேவ வார்த்தையின் வார்த்தை வரும்பொழுது வார்த்தையை நம்ம கவனிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் நீதியால் என்கிற ஒரு சகோதரி அதை கவனித்திருந்தபடினாலே அவள் இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தயவா கேட்கிறேன், கர்த்தருக்கு பயந்து நீங்க ஆராதனை செய்கிறீர்களா? இந்த ஆராதனைக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து வந்திருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயந்து இந்த ஆராதனையை நீங்கள் ஒழுங்காய் கைகொள்ளுகிறீர்களா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னொரு பகுதி இருக்கிறது அவருக்கு. அவர் பட்சிக்கிற அக்கினி, மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையை நான் செய்கிறேனா? ஆண்டவர் 7 நாட்கள் 6 நாட்கள் எனக்கு பலனை கொடுத்து உழைக்க, குடும்பத்தை நடத்த, போக்குவரத்தை பாதுகாத்து, ஏன் இந்த மரணம் நேரிட்ட போதும் ஜீவனை கொடுத்து காத்த தேவனுக்கு இந்த 7வது நாளில் நான் வந்து நிக்கிறேனே, அந்த ஆராதனை அவருக்கு பயமா இருக்குதா? அவருக்கு பயப்படும் பயத்தோடு அந்த ஆராதனை செய்கிறனா? இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் அவருக்கு பயப்படும், தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு நீங்க ஆராதனையில கலந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் வராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் அவர் பட்சிக்கிற தேவனாய் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு பயபக்தியோடு உள்ள, தேவனுக்கு பிரியமாய் உள்ள ஆராதனை. இரண்டாவது நான் புத்தி உள்ள ஆராதனையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. 2 ஆராதனை இருக்கிறது. ஒன்று
தேவனுக்கு பயமுள்ள ஆராதனை, இன்னொன்னு புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஜீவப்பொலியாய் தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஆராதனை இருக்கிறது. புத்தி உள்ள ஆராதனை, பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கிறது. புத்தி உள்ள ஆராதனை. நான் புத்தி உள்ள ஆராதனையில இன்னைக்கு கலந்திருக்கிறேன். இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாக ஆராதனையில நான் கலந்திருக்கிறேன் என்று உங்கள் மனச்சாட்சியத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அது சொல்லும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்கிறீர்களா என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனமும் 28வது வசனமும், அவர்கள் தேவனை அறிந்தும், யாரை அறிந்துமா? தேவனை அறிந்தும். சபையார். சபையாருக்கு தேவனை தெரியுமா தெரியாதா? தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்கள் மனதில்லாதிருந்தபடியால் அகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். எதுக்கு ஒப்புக் கொடுத்தார்? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யாவிட்டால், நீங்கள் பரிசுத்தத்தோடு புத்தி உள்ள ஆராதனைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்காவிட்டால், உங்க சிந்தனை கேடான சிந்தனைக்கு தேவன் ஒப்புக் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எடுத்து படிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும், நல்ல கவனிய, குமாரன் தன் பிதாவையும், ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. கனம் பண்ணுகிறார். நல்ல கவனி, யாரை கனம் பண்ணுகிறா? குமாரன் தன் பிதாவையும், ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால், ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். உங்களை சபையாரை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் என் கண் ஊனமானதை பலிபீடத்தில் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம், நீங்கள் என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள். உன் அதிபதிக்கு முன்பாக நின்று நீ அவனை அசட்டை பண்ணினால் அவன் உன் முகத்தை பார்ப்பானோ? கலெக்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு 4 பேர் இப்படி பேசிக்கிட்டு இருங்களேன், கஷ்டமா இருக்குது. ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு அதிகாரிக்கு முன்னாடி உட்கார்ந்து 4 பேர் பேசிக்கிட்டு இருங்களேன், பேசுவோமாமா? ஏன் பேச மாட்டோம்? மனுஷனுக்கு பயப்படும் பயம், தேவனுக்கு சபை பயப்படுகிறது இல்லை. உள்ள உட்கார்ந்து பேசணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வெளியே உட்கார்ந்து பேசுங்க, வருத்தமே இல்லை. பரிசுத்த உள்ளத்தோடும் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கிறதால் நீங்க ஆராதிங்க. இல்ல நான் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பேன்னா நீங்க தாராளமா வெளியே போய் பேசுங்க. அது எனக்கு அது ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு ஒருத்தன் ஆராதிக்க வேண்டும், புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்க வேண்டும்.
ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்லி சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து நீங்க பேசுவதற்கு இது நீங்கள் பேசுகிற இடம் அல்ல. பேசுகிறதுக்கு இடம் இருக்கிறது, அங்க உட்கார்ந்து தாராளமா பேசுங்க, அதை யாரும் கேட்க போறதல்ல. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தேவன் என்றால் அவருக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் தேவனை சந்திக்க வந்திருக்கிறேன், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று எண்ணம் இருந்தால் அவருக்கு அஞ்சும் அஞ்சம் எங்கே இருக்கிறதம்மா? அல்லேலூயா, அல்லேலூயா. மலிக்கியா புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை படிமா. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. இந்த கட்டளை யாருக்குரியது? உங்களுக்குரியது. யார் ஆசாரியன்? அன்னைக்கு ஆசாரியன் ஒருவன் மட்டுமே, அவன் மட்டுமே பிரதான ஸ்தலத்துக்கு போக முடியும், அவன் மட்டுமே தேவ சமூகத்துக்குள் போக முடியும். எல்லாரும் வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். தேவனிடத்திலே உத்தரவு வாங்கி ஜனங்களுக்கு சொல்லுவான், எப்பம் என் தேவனாய கர்த்தர் எனக்காவண்டி ரத்தம் சிந்தி, எனக்காவண்டி பாடுகள் அனுபவித்து, என் பாவத்தை சுமந்து கொண்டு சிலுவையிலே மடித்து அவர் உயிரோடு எழுந்தாரோ அன்னைக்கே திரைச்சீலை கீழே இருந்து மேலே புரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. திரைச்சீலை கீழே இருந்து மேலே பிரிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் ஜனங்களாகி நீங்களும் நானையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசாரியராகவும் லேவியராகவும் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், படிமா. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. கட்டளை யாருக்குரியது? யாருக்குரியது? உனக்குரியது. இந்த கட்டளை சபைக்குரியது, தேவனை ஆராதிக்க வருகிற ஜனங்களுக்குரியது. வெளியில யாரு எவர்களும் பேசிக் கொண்டிருப்பார்கள், அவர்களை போய் பேசாதீர்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சபையின் ஒழுங்கு ஒன்று இருக்கிறது. இது பரிசுத்த ஸ்தலம், தேவன் உலாவுகிற இடம், கர்த்தர் என்னோடு பேசுகிற இடம், கர்த்தர் என்னோடு சஞ்சரிக்கிற இடம், என்னை ஆசீர்வதிக்கிற இடம். அங்கே நான் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாரியர்களே, இது உனக்குரியது. படியுமா. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி. எதை அனுப்புவாரா? சாபத்தை அனுப்பி. சாபத்தை அனுப்புகிறார். ஆசாரியர்களுக்குள்ளே சாபத்தை அனுப்புகிறார். சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆசீர்வாதம் சாபமாய் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயத்தோடு நீ தேவனை ஆராதிக்கிறது இல்ல. புத்தியுள்ள ஆராதனை, ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனை உன்னிடத்தில் இல்லை சபையே. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி மாறுதான்? சாபமாய் மாறுது. படியுமா. நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உங்களுக்கு பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியை உங்கள் முகங்களிலே இறைப்பேன். உங்கள் பண்டிகையின் சாணியை உங்கள் முகத்தில் இறைப்பேன். அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி இந்த கட்டளையை உங்களிடத்துக்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயப்படும் பயத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உடன்படிக்கை நான் கட்டளையிட்டேன். நீ தேவ ஆராதனையை, தேவனை துதிக்கிற இடத்திலே அவரை அசட்டை பண்ணுவாய் என்றால் உன் ஆசீர்வாதம் எல்லாம் சாபமாய் போய்விடும். சாணியை உங்க முகத்திலே எரியுவீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தள்ளுபடியாகப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு பயப்படும் பயம் அவர்களுக்கு இருக்கும்படி இதை நான் கட்டளையிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
மனுஷனுக்கு நீங்க பயப்பட வேண்டாமா? தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா? தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். எந்த மனுஷனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார்? தன் பயத்தோடு அவருடைய சமூகத்தில் நிற்கிறவனை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார், கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 11வது அதிகாரம் 2வது அதிகாரம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், என் குடும்பத்தின் சாபம் மாற வேண்டும் என்றால், கர்த்தர் என் மூஞ்சிலே சாணியை எரியாதபடி இருக்க வேண்டும் என்றால், நான் வெட்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்றால், என் ஆராதனை நடுக்கத்தோடும் பயத்தோடும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுக்கத்தோடும் பயத்தோடும் ஆராதனை இருந்தால்தான் கர்த்தர் எனக்கு அது ஆசீர்வாதமான ஆராதனை. மறந்து விடாதீர்கள். தாவீது சொல்லுகிறார் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே, சங்கீதம் 5:7 சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்களுடைய ஆலயத்துல பயபக்தியுடன் உண்மை நான் பணிந்து கொள்ளுவேன். என் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை இன்னைக்கு கொடுக்கிறார்? நான் மாறுவதற்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார்? நான் மனம் திரும்ப என்ன வார்த்தை கொடுக்கிறார்? என்னிடத்தில் இந்த உண்டான தப்பை, என்னிடத்தில் உண்டான பிழைகளை, என்னிடத்தில் உண்டான குறைகளை ஆண்டவர் எந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார் என்பதற்கு நான் பயபக்தியுடன் தேவ சமூகத்துக்குள் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயபக்தியுடன் தேவ சமூகத்துக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் என்னோடு பேசட்டும். என் செவியை சாய்த்து வைத்திருக்கிறேன். தேவன் என்னோடு ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? உடைக்கப்பட்டு வந்திருக்கிறனே, நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறனே, ஒரு வார்த்தையாவது தேவன் என்னோடு பேச மாட்டாரா என்ற பயபக்தியோடு வருகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பேசாமல் அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. 1 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே 29வது வசனம் 30வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுக்கத்தோட புத்தியுள்ள ஆராதனையா, பரிசுத்த உள்ளத்தோடு நான் நிற்பேன் என்றால் என் தேவன் என் பட்சத்தில் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டு அநேக வருஷம் ஆயிடுச்சு, நான் கர்த்தரை தேடி அநேக வருஷம் ஆச்சு, என்னுடைய பிரச்சனை மாறல. பிரச்சனை மாறுவதற்கு தேவன் தடை இல்ல, மனுஷராகிய நாம் தான் தடை. அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷத்துல 52 ஆராதனை இருக்கிறது. 52 ஆராதனையில நான் கலந்து கொள்ளுகிறேனா என்று யோசித்து பாருங்கள். இல்லைன்னா 52 ஆராதனையிலும் குறித்த நேரத்துக்குள் நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறான் பாருங்கள். விசேஷங்கள், தேவையான மனுஷனை சந்திக்க போறது, அதிகாரிகளை சந்திக்க போறது, இதெல்லாம் குறித்த நேரத்திற்கு முன்பாக போகிறோமே. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பதே பிரியமாய் ஏக்கமாய் வைத்திருக்கிற தேவனை சந்திக்க வருவதற்கு நான் குறித்த நேரத்துக்குள் வருகிறேனா? எத்தனை சாக்கு போக்குகள் சொல்லுகிறோம், எத்தனை காரணங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறோம். என் பிள்ளைகள் காரணம், கணவன் காரணம், என்னால் எந்திக்க முடியவில்லை, இதே சரீரம் தான், இதே குடும்பம் தான், இதே பிள்ளைகள் தான். ஆனால் தேவைக்கு மட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பங்கனுக்கு மட்டும், புரோகிராமுக்கு மட்டும் எப்படி இந்த சரீரமும் குடும்பமும் ஒத்து உழைக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆராதனையை எவ்வளவாய் அசட்டை பண்ணுகிறோம் என்று பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. படித்தவர்கள், வாசிக்க தெரிந்தவர்கள் பைபிளோடு தேவ சமூகத்துக்குள் வருகிறோமா? தேவ சமூகத்துக்குள் பைபிளோடு வந்தாலும் ஆராதனை வேளையிலே, செய்தி வேளையிலே பைபிளை திறந்து பார்க்கிறோமா?
இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் நம் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறதை குறிக்கிறது என்று நினைத்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நான் அசட்டை பண்ணுகிறேன். ஆராதனை வேளையில தேவனை அசட்டை பண்ணுவீர்கள் என்றால் நிச்சயம் வாழ்க்கையை கர்த்தர் அசட்டை பண்ணுவார். நான் சொல்லல, வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க. எப்ப பயந்திருக்கமா? எப்பொழுதும் பயந்திருக்க. பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீச்சுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படும் பயத்தை என்னாலும் எனக்கு இருக்க முடியாய் நான் பழக வேண்டுமாம். திருப்பி அந்த வசனத்தை படிங்கம்மா. தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. எப்படி பயந்திருக்கணுமா? எப்படி பழகணுமா? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி பழகணும் என்றால் என் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் நான் பயந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நான் பயந்திருக்க வேண்டும். யோசேப்பு அப்படித்தான் பயந்திருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயப்படும்படி நீ உன் வாழ்க்கையில அனுதினம் பயப்படும்படி பழக வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பழக வேண்டும்னா என்ன? இன்னைக்கு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆராதனை வேளையில நான் கவனிக்காம பேசிட்டேன்னா தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு வீட்டு போய் அழுக வேண்டும். ஆண்டவரை என்னை மன்னியும். இதான் பழகிறது. அடுத்தது தேவன் என்னை அப்படி பேச விடாதபடி அவரே பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. நான் உண்மையை ஆராதிக்க முடியல, என்ன குறித்த நேரத்துக்கு முன்பாய் நான் ஆராதனைக்கு வர முடியல, போக முடியல, என்னை மன்னியும் ஆண்டவரே. குறித்த நேரத்துக்கு முன்பாய் நான் போறதற்கு எனக்கு அனுகூலத்தை செய்யும் என்று நீங்கள் பழகினா கர்த்தர் அதில் அப்படியே நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும்படி நீ அனுதினமும் பழக வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. நல்ல கவனிங்க. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உனக்கு முதுகு காட்ட பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படும் பயம் உனக்கு இருந்துச்சுன்னா உன் கற்பம் கீழே விழுகிறது இல்லை, மலடு உன் தேசத்தில் இல்லை, உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக முதுகு காட்டுவார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படும் பயம் தான் ரொம்ப அவசியம். தேவனுக்கு பயப்படும் பயம் எனக்கு இருந்துச்சுன்னா என் சத்துருக்களோடு நான் போராட அவசியம் இல்ல. கர்த்தர் எனக்கு அவன் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லு, கற்பம் விழுகிறதும் இல்லை, மலடும் இல்லை உன் வாழ்க்கையில, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன்னுடைய உலகப்புறமான வாழ்க்கையில, உன் ஆவிக்குரிய சூழ்நிலைகளை மலடில்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளில் மனுஷனுக்கு பயப்படுகிறோம், அது கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னை மேன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுவாரு,
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்குமானால் கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முதுகு காட்ட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். சபையிலே, உங்க வேலையிலே, நீங்க கையிட்டு செய்யும் தொழிலே, உங்கள் பிரயாசத்திலே கொழுத்த கன்றுகளைப் போல் நீங்கள் வளர வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். நீங்க யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை படியல. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய. எதுக்கு விலகுகிறவன்? பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யார் பொல்லாப்புக்கு விலகுவா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அல்லேலூயா. யார் வாழ்க்கையை கர்த்தர் வேலி எடுத்து வைத்திருக்கிறார்? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் வாழ்க்கையை. அல்லேலூயா. யார் வாழ்க்கையை தேசத்தில் ஆசீர்வதிக்கிறார் தேவன்? தேவனுக்கு பயந்து ஆராதனை செலுத்துகிற மனுஷன் வாழ்க்கையில். அல்லேலூயா. சாத்தானுக்கே தெரியுது, கர்த்தருக்கு பயந்தா அவனை யார் வேலி எடுப்பா? கர்த்தர் வேலி எடுப்பான். யாருக்கு தெரியுது? ஆமென். அல்லேலூயா. குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே ஏன் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகுது என்றால், நான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு அவரை ஆராதிக்கவில்லை என்பதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி உள்ள ஆராதனை இருக்க ஆராதனை. இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போகும்போது என்ன நோக்கத்தோடு போவீங்க? எப்படியாவது நான் கூலியை வாங்கி கொண்டு வர வேண்டும், அதற்குண்டான சம்பாத்தியம் எனக்கு வேண்டும் என்று போகிறோம். ஆராதனையும் அப்படித்தான். நான் ஆராதனைக்கு போகிறேன், என் தேவனிடத்தில் நிச்சயமாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு வருவேன். அல்லேலூயா. அவர் என்னை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கொள்ளுமையாய் வளர்கிறவளை போல என்னை கர்த்தர் வளர பண்ண வேண்டும் என்றால் அது புத்தியுள்ள ஆராதனை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த உள்ளத்தோடு அவர் ஆராதிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம். மிகுந்த சத்தமிட்டு, நல்லா கவனிய, தேவனுக்கு பயந்து, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும். வேலை வந்தது. அல்லேலூயா. என்ன வேலை வரப்போகிறது? என்ன வேலை வரப்போகிறது? நியாய தீர்ப்பு கொடுக்க வேலை வரப்போகிறது. திருப்பி படிங்கம்மா. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்க நாட்கள் வரப்போகிறதுமா? கர்த்தரை நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கணும், பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை இருக்க வேண்டிய ஆராதனை.
என் ஆராதனை ஒண்ணு வீணாய் போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அதுல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 4வது வசனம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த 1வது வசனமும் 4வது வசனமும் ஒரு புருஷனுக்கு சொல்லுகிற வசனம். யாருக்கு சொல்லுகிற வசனம்? ஒரு குடும்பத்தின் ஒரு புருஷனுக்கு சொல்லுகிற வசனம். இந்த 1வது வசனம் நீங்க கவனிக்க வேண்டும். இதை இந்த 1வது வசனமும் 4வது வசனமும் குடும்பத்தில் இருக்கிற ஒரு புருஷனுக்கு சொல்லுகிற வசனம். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் உண்டான புருஷர்கள் கர்த்தருக்கு பயந்து ஆராதனை நடத்துவீர்கள் என்றால் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமா என்று வேதம் சொல்கிறது? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். வேதம் என்ன சொல்கிறது? நீ உழைப்பை நிச்சயம் நீ சாப்பிடுவாய், அந்நியன் சாப்பிட மாட்டான். அல்லேலூயா. உன் மனைவி வீட்டோரங்களில் உள்ள கனிதரும் திராட்சை கொடி போல உன் மனைவி உனக்கு லாபம் உள்ளவளாய் இருப்பாள். கனிதரும் திராட்சை கொடி, அவள் லாபம் உள்ளவளாய் உனக்கு இருப்பா. அடுத்து உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தில் உண்டான சகோதரனோ சகோதரியோ நீங்க கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்வீர்கள் என்றால் முதலாவது கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது உங்க குடும்பத்திலே லாபமான அனைத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது உங்கள் மனைவி உங்களுக்கு ஆசீர்வாதமான மனைவியாய் இருப்பார். உங்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமானால், கர்த்தருக்கு பயந்து நான் ஆராதனை செய்வேனானால் கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என் மனைவி எனக்கு சமாதானம் உள்ள மனைவியா இருக்கிறார். என் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறார்கள். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பாய். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தை எதை காண்பாய்? எத்தனை தலைமுறைமா வருகிறது? எத்தனை தலைமுறை வருகிறது? நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவனுக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செலுத்துவீர்கள் கர்த்தர் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் நிச்சயம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா இருப்பார்கள். உங்க பந்தியை சுற்றியுள்ள ஒளிமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நீங்கள் ஆராதனை அசட்ட பண்ணுவீர்கள், உங்க பிள்ளைகள் ஆராதனை அசட்ட பண்ணும். உங்க பிள்ளைகள் ஆராதனை அசட்ட பண்ணுவார்கள், அவர்கள் பிள்ளைகள் ஆராதனை அசட்ட பண்ணும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்ந்தும் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்தும் ஆசீர்வாதம் இல்லாத சந்ததியாய், சாபமுள்ள சந்ததியாய், அது மட்டுமல்ல வெட்கம் உண்டான சந்ததியாய் மாறி போவதற்கு நீங்கள் காரணமாய் இருந்து விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சந்ததியினுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்க தடையா இருந்து விடாதீர்கள். உங்க பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தடையா இருந்து விடாதீர்கள். உங்க கையின் பிரயாசம் பழுதாய் போக, உங்க கையின் பிரயாசம் இல்லாமல் போவதற்கு நீங்கள் தடையா இராதபடிக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்ய, மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்யுங்கள். ஆராதனைக்கு வருது ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. பாஸ்டர் பேசுவாரு, பாஸ்டர் பாப்பாருங்கிற ஆராதனைக்கு நீங்க வரவே வேண்டாம். கர்த்தர் உங்களை பாப்பாருங்கிற சிந்தையோடு வருவீர்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை பாப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பாருங்கிற சிந்தையோடு வந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் ஆராதனை
பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். என் சரீரத்தை ஜீவப்பொலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பக்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோட தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த ஆராதனை பரலோகம் பிரியப்படுகிறது. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.